விஜய் உட்காந்து வேற வேலை வெட்டி இல்லாம ஆளுங்களை வச்சு மற்ற லேடிஸ் எல்லாம் திட்டுறதுக்கு பண்றாரு அப்படின்னா சம்திங் இஸ் நீங்க ஒரு விஷயம் கிரியேட் பண்றதுக்கு சொல்றீங்க. விஜய்க்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நீ எவ்வளவு பெரிய பிக் பாஸ் புடிங்க கூட இரு, எனக்கு இது தேவையே இல்லை. வீட்டில் ஒய்ஃபை பார்த்துக்காத ஒரு ஆள், பிள்ளையை பார்த்துக்காத ஒரு ஆள், அப்பா அம்மாவை பார்த்துக்காத ஒரு ஆள், நாட்டை எப்படிப்பா பார்த்துக்குவாப்புல விஜய் அப்படின்னு ஒரு டாக்குறதுல அது அக்கா எப்படிக்கா பார்க்குறீங்க? யார் வீடை பார்த்தவங்க நாடை பார்த்தாங்கன்றது எனக்கும் தெரியல. 2 வீடு இருந்தால் 2 வீடியும் பார்த்துட்டு நாடையும் பார்த்தவங்க நான் பார்த்துருக்கேன். இன்னும் அதில் ஓப்பனாகவே சொல்கிறேன், த்ரிஷா இஸ் a குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் ஸ்டோரி. எவ்ரிபடி ஸ்டோரி எனக்கும் தெரியும். சிலது நான் பேசாமல் இருக்கேன், அவ்வளோதான் உண்மை. நீங்கள் ஏதாச்சும் இதை பற்றி பேசுனீங்களா த்ரிஷா மேம் கிட்ட? ஓப்பனாக சொல்கிறேன். இன்னைக்கு அவருக்கு இத்தனை கோடி மக்கள் ஆதரவு இருக்கு அப்படின்னா ஐ திங்க் அவர் உழைச்ச உழைப்பு தான். அது பணம் காசு கொடுத்து வாங்கவே முடியாது. ஸோ இன்னைக்கு இவங்கெல்லாம் சொல்லும் போது எனக்கு பேசுங்க, கேமரா இருக்கு, மைக் இருக்கு. ஃப்ரம் தமிழ் சினிமா இவ்வளோ ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் கிரியேட் பண்ண ஒருத்தர்னா சாதனை படிச்சிருக்காருன்றது பெருமையா சொல்லணும். பிகாஸ் வெளிநாடுகள்லேருந்து இதுவும் வேர்ல்டு வார் நடக்குது, அதை தாண்டி பணம் செலவு பண்ணி விஜய்க்கு ஓட் போடுறதுக்காக வந்திருக்காங்க பர்சனலி. அது எத்தனை எலெக்ஷன்ல நடந்துச்சு? விஜய் சும்மா அப்படி ஒரு வீட்டுக்குள்ள இவர் போறாரு அவரு போறாருன்னா இவர் போக முடியுதா? அலோவ் பண்றாங்களா? ஒரு வண்டியில போக முடியுதா? வேண்டாம் வராதிங்கன்னு எத்தனை வாட்டி சொன்னாலும் துரத்திட்டு போய் விழுவுறாங்க. மக்களும் என்ன பண்றாங்க? அன்புல பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு வாட்டியாவது விஜய் நேர்ல பாத்திர முடியாதா? எத்தனை நடிகர்கள் போறாங்க, எத்தனை பேருக்கு அவ்வளவு வரவேற்பு கிடைக்குது சொல்லுங்க எனக்கு. உச்ச நடிகர்கள் போடும்போது மட்டும்தான் அந்த மாதிரி. எத்தனை உச்ச நடிகர்களுக்கு கிடைக்குது? அதுவும் கிடையாது. நாங்க எத்தனையோ பார்த்திருக்கோம், அதெல்லாம் கிடையாது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஒருத்தங்க ரீசெண்டாக தளபதி அவங்கள பயங்கரமாக அட்டாக் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தாப்புல. முதல்ல அந்த வீடியோ எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தாப்புல. ஒரு மாநாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஜல்லிக்கட்டு வந்துச்சு அப்படின்னா புல்லுக்கட்டு எடுத்து காமிச்சு அப்படின்னு விஜய் சார் சொன்னோன்னா, புல்லுக்கட்டு பற்றி உங்களுக்கு தெரியுமா, ஜல்லிக்கட்டில் நான் போராடின ஆள் அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போது ஜூலி தானே அங்கே ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா விஜய் சாருக்கு ஆப்போனண்ட்டாக நிறைய இடத்துல பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. வீடியோ பொலிட்டிக்கலி ஷீ இஸ் இன்வால்வ்டு. அவங்க பிரச்சாரத்துக்குமே போகிறாங்க இல்லையா? ஸோ நான் பர்சனலாக நான் ஜூலியை அட்டாக் பண்ண மாட்டேன் இதில். பிகாஸ் நீ எப்படி விஜய்க்கு அகேன்ஸ்டாக பேசலான்னு நான் கேட்குறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. பிகாஸ் அவங்க டிஎம்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ அவங்க கட்சி மீட்டிங்கெல்லாம் போகிறதெல்லாம் கூட நான் ஏதோ ரீல்லாம் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க கொஞ்சம் வேற மாதிரி பண்ணுறாங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். பட் அதுக்காக நான் பர்சனலாக அவங்கள நான் அட்டாக் பண்ணுறதுக்கு நான் அகெயின் டிவிக்கில் இருந்தேன்னா நானும் ஒரு சிலர் போய் அட்டாக் பண்ணுறாங்க இல்லையா, நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போ ஜூலி மட்டும் தான் பேசப்படுது. பிகாஸ் அவங்க மேபி பிக் பாஸ்னால கொஞ்சம் பாப்புலராக இருக்காங்க. உண்மை அதுதான். கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க, எல்லா கட்சியிலையும் இருக்காங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் அது அவ்வளோ எடுபடலை. ஸோ எனக்கு அவங்களுக்கு அகெயின்ஸ்டாவோ எதுவோ இல்லை. பட் மேபி லாட் ஆஃப் மனி இஸ் இன்வால்வ் இல்லை. ஸோ நான் தான் ஓப்பனாக சொல்கிறேனே, கேம்பெயினிங்க்கு பணம் கொடுத்து தான் கூப்பிடுறாங்கன்னும் போது அவங்களையும் கூப்பிட்டுருக்கலாம், காசு வாங்கிட்டு அவங்களும் பேசியிருக்கலாம். நான் போகலை, வித்தியாசம் அவ்வளோதான். ஓகேக்கா. ஸோ இதெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் இன்னொன்று சொல்கிறேன். ஏன்னா ஜூலிக்கு சொல்லியிருந்தால் பணம் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு ஒரு சைடு இருந்தாலும், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஒரு வீடியோ போட்டதுக்கப்புறமா டிவிக்கே ஐடிவிங்காக இருக்கட்டும் இல்லை டிவிக்கே சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், பெண்களை ரொம்ப இழிவாக கமெண்ட்ஸில் திட்டுறாங்க, ரொம்ப மோசமாக திட்டுறாங்க. டிவிக்கில் உள்ளவங்களோ இல்லை விஜய் அவங்க சப்போர்ட்டர்ஸோ ரொம்ப இழிவாக திட்டுறாங்க. அதனால தான் நான் இறங்கி நான் ஆப்போசிட்டாகவே நான் மாறி நான் பிரச்சனை. யார் விஜய்க்கு சப்போர்ட்டு யார் விஜய்க்கு சப்போர்ட் இல்லைன்னு யார் முடிவு பண்ணுறதுன்றது எனக்கு தெரியல. சோஷியல் மீடியாவில் நீங்கள் இது கேஒய்சி கொடுத்து தான் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. அது யார் பேசுகிறாங்க? பிக் பாஸில் யார் கீழே திட்டுறாங்க? அப்போ பிக் பாஸ்க்கு போய் தானே நீங்கள் சம்பாரிச்சிங்க. அப்போ அது உங்களுக்கு அசிங்கமாக தெரியலையா? ஸோ இப்போ நாளைக்கு என்னோடய டாட்டரும் பிக் பாஸ் போனாங்க. கீழே திட்டுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எனக்கு அவ்வளோ ரோஷம் இருந்துச்சுன்னா நான் போயிருக்கக்கூடாது, அனுப்பியிருக்கக்கூடாது. அவங்கள ஒரு ஆளாகவே மதிக்கலையே இல்லை. மதிச்சிருந்தா நமக்கு கவலைப்பட போகிறோம்.
ஸோ இது விஜய் உட்காந்து வேற வேலை வெட்டி இல்லாமல் ஆளுங்களை வச்சு மற்ற லேடிஸ் எல்லாம் திட்டுறதுக்கு வந்து பண்ணுறாரு அப்படின்னா சம்திங் இஸ் நீங்கள் வந்து ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணுறதுக்கு சொல்கிறீங்க. விஜய்க்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? இது வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு சிரிப்பு தான் வருது. ஸோ பெய்டு ப்ரமோஷன்ஸுங்கிறது வந்து அவரை பற்றி, அதாவது என்னை பற்றி வந்து நல்லா பேசுங்க, என்னை பற்றி என்னை சப்போர்ட் பண்ணுங்கன்னு விஜய் வந்து காசு கொடுத்து கூப்பிட்டுருந்தா கூட இப்போ வந்து சொல்லலாம். அதுக்கு கூட நீ வேணாம், அதுக்கு கூட நீ வேணாம்ப்பா, நீ எவ்வளோ பெரிய பிக் பாஸ் பிடிங்கிய கூட இரு, எனக்கு இது தேவையே இல்லை. நான் தளபதி, நான் விஜய், உங்கள் அண்ணன், உன் தம்பி, உன் மாமன், நான் வரேன், நீ ரெடியான்னு கேட்குறாரு. அவருக்கு நான் எங்களையே மதிக்கலை, உங்களே எதுக்குங்க மதிக்கிறாரு? அவர் ஃபேன்ஸை மட்டும்தான் மதிக்கிறாரு. ஆக்சுவலி அவர் வந்து யாரு கூடயுமே வந்து இதுவே வச்சுக்கல, அலையன்ஸே வச்சுக்கலையே. ஈ சேயிங் மை அலையன்ஸ் இஸ் மக்கள், தமிழ்நாடு மக்கள், தமிழ் பீப்புள் ஆர் மை அலையன்ஸ். அவர் நாளைக்கு ஜெயிக்கிறாரு, ஜெயிக்கலை, இது வந்து யாருக்குமே தெரியாது. பட் ஹீ இஸ் அ வெரி ஸ்ட்ராங் கேண்டிடேட். அண்ட் பொலிட்டிக்கலி வந்து ஐ திங்க் ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் ஃப்ரம் தமிழ் சினிமா இவ்வளோ ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் க்ரியேட் பண்ண ஒருத்தர்னா சாதனை படிச்சிருக்காருன்றது பெருமையாக சொல்லணும். பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் டுடே பாலிட்டிக்ஸ் என்னால் ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஃபர்கெட் இப்போ இருக்கிற பசங்க, சின்ன பசங்கள்லாம் பாலிட்டிக்ஸ் பேசுது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நெக்ஸ்ட்டு. எனக்குமே என் ஏஜ் குரூப்பில் நான் விஜயெல்லாம் மோரர்லெஸ் சேம் ஏஜ் குரூப், 40 to 50. ஸோ அந்த ஏஜ் குரூப்பில் பார்க்கும்போது நானேமே இத்தனை வருஷம் பாலிட்டிக்ஸ் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் நவ் ஐ சி பொலிட்டிக்கல் ரீல்ஸ், ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் பாலிட்டிக்ஸ். என்னோட நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க வெளிநாடுகள்லேருந்து, கல்ஃப் கண்ட்ரி, இதுவும் வேர்ல்டு வார் நடக்குது, அதை தாண்டி பணம் செலவு பண்ணி வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்காங்க. பர்சனலி எனக்குமே பர்சனலாக தெரிஞ்சவங்களுமே தான் அவங்க அதை வந்து பெருமையாக பண்ணுறாங்க, விச் ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப். இட் இஸ் தேர் ஒப்பீனியன் இல்லையா, அவங்க சாய்ஸ் இல்லை. ஆனால் அது எத்தனை எலெக்ஷனில் நடந்துச்சு இது, எஸ்பெஷலி இந்த பாஸ்ட் எலெக்ஷன் ஆஃப்டர் அம்மா இறந்ததுக்கப்புறம் there was a big vacuum of fan worship. ஸோ ஐ திங்க் ஸ்டில் அம்மா இல்லையேங்கிற ஒரு குறை வந்து நிறைய இருக்கே தவிர இவங்க தான் அப்படின்றது கொஞ்சம் கம்மியான ஒரு டைம் தான். ஸோ அப்படி ஒரு இதில் வந்து விஜய் இஸ் காட் அ வெரி ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் அண்ட் ஐ திங்க் ஹீ இஸ் கிவிங் இட் ஆல் அவுட். நிறைய வந்து அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு, பண்ணுறாரு. பர்சனலி எனக்கு அவரை ஒரு கேரக்டராக தெரிஞ்சனால ஐ பர்சனலி லைக் ஹிம் அ லாட். ஸோ பர்சனலி எனக்கு நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் விஜய் தி ஆக்டர். ஸோ விஜய் தி ஆக்டர் ஸ்கிரிப்ட் படி நடித்தார், அவர் ஆக்டிங் நமக்கு பிடிச்சது, அவர் டான்ஸ் நமக்கு பிடிச்சதுன்னு சொல்லக்கூடியவங்க வந்து அது வேற ஒரு வர்க்கம், அதுக்குமே நான் வந்து ஃபேன். பட் பர்சனலி எனக்கு வந்து விஜயை தெரியும், அவங்க ஃபேமிலியை தெரியும், ஆண்டியை தெரியும், ஷோபா ஆண்டி தெரியும், அங்கிள் தெரியும், அவங்க ஒய்ஃபுமே எனக்கு தெரியும். ஸோ எனக்கு எல்லாரையுமே தெரியும். அதையும் தாண்டி நான் விஜயை சப்போர்ட் பண்ணுறேன்னா விஜய் இஸ் நாட் அ பேட் பர்சன். ஏக்கா இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்களே பர்சனலாக எனக்கு தெரியும், அதே மாதிரி நீங்கள் இன்னொரு சொன்ன விஷயம் இருக்குல்ல, அது என்னால் பார்க்க முடிஞ்சு, நடுவில் நியூஸ்லாம் பார்க்க முடிஞ்சு. பாண்டிச்சேரியில் இப்போ முடிஞ்சோடனே ஓட்டு பர்சன்டேஜ் வந்து 92% கிட்ட சம்திங், ஏதோ 90க்கு மேலே இருந்துச்சு. அது வந்து ஹிஸ்ட்ரியிலே இப்போ தான் வருது. அதுக்கு காரணம் விஜய் தான். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் முன்னாடி வந்து போட்டாங்க, நிறைய வெளியூரில் இருந்தெல்லாம் வந்து பாண்டிச்சேரியில் ஓட்டு போட்டு போனாங்க. அந்த ஓட்டர் பேங்க் அதிகமானது காரணம் விஜய் அப்படின்னு சொல்லும்போது ஓகே, அது நீங்கள் சொன்ன விஷயம் கரெக்டு தான். நான் ரெண்டாவது வந்து நீங்கள் பர்சனலாக தெரியும் அப்படிங்கும்போது பொலிட்டிக்கல் ப்ளஸ் பர்சனலாக ஒரு கேள்வி தான் இது. விஜய் ஒரு அரசியலுக்கு வந்ததுலேருந்தே அவருக்கு மேலே ஒரு எப்பயுமே ஒரு இது வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அது என்னென்னா, விஜய்க்கு அரசியலை பற்றி என்னப்பா தெரியும், தொகுதி கூட தெரியாது, இல்லை என்ன கொள்கைன்னு தெரியாது, சும்மா இங்கேருந்து சினிமாலேருந்து இங்கே வந்துட்டா அந்த ஃபேன் பேஸ் வேணால் இருக்குமே தவிர பெருசாக வந்து அவர் பேசுகிறதுலையுமே ஒரு தெளிவு இருக்க மாட்டேங்கி, கொள்கை இருக்க மாட்டேங்கி அப்படின்னு போட்டு அதே மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணாலுமே பிரச்சாரத்துக்கு லீவ் விட்றாப்புல, கேம்பெயினுக்கு பெர்மிஷன் கொடுத்தா கூட லீவ் விட்றாப்புல, ஒரு பிரச்சாரம் பண்ணுறாப்புல ஒரு 4 நாள் லீவ் விட்றாப்புல, அந்தளவுக்கு ஒரு லேசியான பர்சனா அப்படின்லாம் ஒரு டாக் வருது. நீங்கள் என்னக்கா சொல்கிறீங்க? விஜய்க்கு எத்தனை ஃப்ராக்சர் இருக்குது, எத்தனை உடம்புல ஏல்மெண்ட் இருக்குது ஃப்ரம் 20 years ஐம் சேயிங். 20 வயசில் இப்போது 50யா 52. ஸோ நான் இனிஷியல் ஸ்டேஜில் மீட் பண்ண விஜய்லேருந்தே எனக்கு தெரியும். ஸோ அப்போது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் அவர் பண்ணியிருக்காருன்றதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஸோ அவருக்கு ஹார்ட் ஒர்க் தெரியாது, வெயில் தெரியாதுன்னா எந்த செட்டில் வந்து அவருக்கு
படம் ஷூட்டிங் எடுத்தாங்க மொத்தமாக ஏசி போட்டு அவருக்கு 4 மணி நேரம் ஷூட்டிங் எடுத்தாங்கன்றது எனக்கு தெரியல. இது எல்லாமே வந்து இன்னைக்கு பேசுகிறவங்க பேசுவாங்க. இவங்க தான் பிரச்சாரத்துக்கு வர்றவங்க பொலிட்டிஷியன்ஸ். அந்த நேரம் வராங்க இல்லையா, அந்த டைம் வந்து வெயிலில் நிற்கிறாங்க, ரொம்ப கேம்பெயினிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போய் ஏசி ரூமில் தான் உட்காந்துடுறாங்க 5 வருஷத்துக்கு. கரெக்டாக 5 வருஷத்துக்கு. மேபி எங்கேயா வாக்கிங் போவாங்க, இல்லை இன்பிட்வீன் கேப்பில் வண்டியிலேருந்து இறங்கி இன்னொரு வண்டிக்கோ இல்லை இன்னொரு இடத்துக்கோ ஏறுவாங்க. ரைட்டா? பட் இதுக்கு இடையில ஏசி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தான். ஸோ சொகுசு வாழ்க்கை வந்து ஒரு நடிகருக்கு இருக்குது, அவருக்கு அது பழக்கம். அதுவும் அந்த காலத்து நடிகர். இன்னைக்கு புதுசாக வந்த பசங்களை நீங்கள் சொன்னால் கூட அப்பா கேரவேன்லாம் கொடுக்குறாங்க, அதனால இந்த பசங்க நடிக்க வராங்க அப்படின்றது நம்ம சொல்லலாம். வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், அவருக்கு சொகுசு வாழ்க்கை தான் தெரியும் அப்படின்னா, அப்படி பார்த்தா எம்ஜிஆருக்கு இல்லாத சொகுசு வாழ்க்கையா? ஐ டோன்ட் நோ. ஜெயலலிதா அம்மாவுக்கு இல்லாத சொகுசு வாழ்க்கையா? ஸோ இது வந்து விஜய் பற்றி இப்படி சொல்லும்போது எனக்கு ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ். விஜய் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலுக்கு வந்து விஜயோட ஃபஸ்ட்டு படம் வெளிப்படம் வந்து என் கூட நடிச்சிருந்தப்போ ஐ ஷுட் டெல் யூ திஸ். எவ்வளோன்னு சொல்ல மாட்டேன், என்னோட சம்பளம் பிகாஸ் ஆஃப் அம்மா அப்பா அந்த டைமில் எனக்கு கிடைச்ச ஒரு சம்பளத்தை விட 1 lakh கம்மி விஜயோட சம்பளம். ஐ won't tell you how much. 1 lakh கம்மி. அன்னைக்கு அது ஹீரோயினுக்கு மிகப்பெரிய சம்பளம். 1 lakh கம்மி. அண்ட் எனக்குமே ஃப்ளைட் டிக்கெட்டு அந்த மாதிரி போடுற டைமில் அவங்க அப்பாவுமே சொல்லுவாராமா, இல்லை நீங்கள் வந்து ட்ரெயின் போடுங்க விஜய் அப்பா, ஏன்னா வந்து அவர் கஷ்டத்தை பார்க்கட்டும், லெட் ஹிம் நோ வெளிப்படங்கள் பண்ணுறது என்ன அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் நார்த் இந்தியா பக்கம் நிறைய அந்த அல்லாஹ் நானைப்படி தாஜ்மஹாலுக்கு போனது, அந்த அரும்பும் தளிரே சாங், நாங்கள் குளுமணாலி போனது, இது எல்லாமே தான் அங்கே ஃப்ளைட்டு அந்த மாதிரி போகணும். பட் ஒன்றா தான் எல்லாருமே வந்து கார் ட்ராவல்னால் கார் ட்ராவல் அந்த மாதிரி. ஸோ ஒரு நியூ கமர் மாதிரி தான் அப்போவும். நான் பெரிய ஹீரோயின் கிடையாது, அதனால சொல்கிறேன். ஸோ ஒரு நியூ கமர் மாதிரி தான் அவரையும் ட்ரீட் பண்ணாங்க. இன்றைக்கி அவருக்கு இத்தனை கோடி சம்பளம், இல்லை இத்தனை கோடி மக்கள் வந்து ஆதரவு இருக்குது அப்படின்னா ஐ திங்க் அவர் உழைச்ச உழைப்பு தான். அது வந்து பணம் காசு கொடுத்து வாங்கவே முடியாது. ஸோ இன்றைக்கி இவங்கெல்லாம் சொல்லும் போது எனக்கு பேசுங்க, கேமரா இருக்குது, மைக் இருக்குது, நீங்கள் பேசுகிறது வந்து, ஆனால் நம்புறதும் நம்பாமல் இருக்கிறதும் நம்ம தானே. ஸோ ஐ திங்க் தமிழ்நாடு மக்கள் நோ ஹூ இஸ். அவர் 4 மணி நேரம் எதுக்கு போகிறாருன்னா, ஏங்க இவர் சும்மா போனாலே பிரச்சனை ஆகுது, எவ்வளோ இட் இஸ் அ நியூசன்ஸ். ஆனஸ்ட்லி விஜய் வந்து சும்மா அப்படி ஒரு வீட்டுக்குள்ளே வந்து இவர் போகிறாரு அவர் போகிறாருன்னா இவர் போக முடியுதா? அலோவ் பண்ணுறாங்களா? ஒரு வண்டியில் போக முடியுதா? வேண்டாம் வராதிங்கன்னு எத்தனை வாட்டி சொன்னாலும் துரத்திட்டு போய் விழுகுறாங்க. போகாமல் இருக்க முடியுமா? இவர் ஒரு வீட்டுக்குள்ளேயே பூட்டிக்கிட்டு அங்கேருந்து ஆன்லைனில் பேசினா நல்லா இருக்குமா? அதுக்கும் நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து அவர் இறங்கி மக்கள்கிட்ட வேலை செய்யணும், அவர் மக்கள்கிட்ட போகணுன்றீங்க. போனால் மக்கள் வந்து பிரச்சனை ஆகுது. ஹவு கேன் யூ பிளேம் எனிபடி ஹியர்? மக்களும் என்ன பண்ணுறாங்க, அன்பில் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு வாட்டியாவது விஜயை நேரில் பார்த்துட முடியாதா? எத்தனை நடிகர்கள் போகிறாங்க, எத்தனை பேருக்கு அவ்வளோ வரவேற்பு கிடைக்குது சொல்லுங்கள் எனக்கு. இல்லை, உச்ச நடிகர்கள் போடும்போது மட்டும்தான் அந்த மாதிரி. எத்தனை உச்ச நடிகர்களுக்கு கிடைக்குது? அதுவும் கிடையாது. நாங்கள் எத்தனையோ பார்த்துருக்கோம், அதெல்லாம் கிடையாது. ஒரு சிலர் வெரி ரேர். அஜித்லாம் போக மாட்டாருங்க, போக மாட்டார். எத்தனை பேர் வந்து அவர் ரேசிங் பண்ணுறாரு, துபாயில் இருக்காரு, அதுக்கு எவ்வளோ செக்யூரிட்டி இது இருக்குது. அங்கேயே வந்து அஜித் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கார் பாருங்க. அவர் மிரட்டுறாரு, ஏன்னா அதான் கரெக்டு. ஏன்னா அவர் பாலிடிக்ஸ் வரல, அவர் வேற எதுக்கு போயிட்டாரு. இவர் பாலிடிக்ஸு மக்களின் நம்பி வந்துட்டார். ஸோ எல்லாம் குறை சொல்லணுன்றதுக்கு சொன்னால் ஒன்றுமே இது பண்ண முடியாது. இந்த ஒரு கேள்வி மட்டும் கேட்டு இதோட நம்ம விஜய் சார் பற்றி பேச முடிச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, ரீசெண்டாக சில இஷ்யூஸ்லாம் வந்துச்சு, ஃபேமிலி இஷ்யூஸாக இருந்துச்சு, அதை பாலிடிக்ஸ் தூக்கிட்டு வந்தாங்க. அப்படிங்கும்போது வெளியில் ஒரு டாக் வருதுன்னா, வீட்டில் ஒய்ஃபை பார்த்துக்காத ஒரு ஆள், பிள்ளையை பார்த்துக்காத ஒரு ஆள், அப்பா அம்மா பார்த்துக்காத ஒரு ஆள், நாட்டை எப்படிப்பா பார்த்துக்குவாப்புல விஜய் அப்படின்னு ஒரு டாக் வருதுல்ல, அது அக்கா எப்படிக்கா பார்க்குறீங்க? உங்களுக்கு வீடை பார்க்கணுமா நாட்டை பார்க்கணுமான்னு தான் நான் கேட்பேன். ஆனால் அது மக்கள் சைடு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த இல்லை. என்னங்க உங்கள் பிரச்சனை? அவங்க பர்சனலோ இல்லையோ, உண்மையோ பொய்யோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது உண்மையா பொய்யா, நிஜமாக என்ன பிரச்சனைங்கிறது யாருமே யார்கிட்டையுமே வந்து பஞ்சாயத்துக்கு நிற்கல. அப்படி கேஸ் போட்டிருந்தாங்கன்னா கூட அது கோர்ட்டை தாடி இருக்காங்க. அதுக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது சார். பட் ஆனால் இது ஒரு பாலிடிக்ஸாக கொண்டு வர்றாங்கல்லக்கா. இது எப்படி பாலிடிக்ஸ்? ஒருத்தரோட கேரக்டர் பற்றி பேசுறது எப்படி பாலிடிக்ஸ்? இல்லை, இது கிடையாது, அது கிடையாது. நம்ம சொன்னாலுமே அரசியலுக்குள்ள வந்தால் இதெல்லாம் சகஜமாப்பா. அவங்க வரவே இல்லையா அரசியலுக்குள்ள? அரசியலில் வராதவங்களை தானே நீங்கள் இழுக்கிறீங்க.
கரெக்டாக? நீங்கள் வந்து அவங்க ஒருத்தவங்களோட ஒய்ஃபு அப்படின்னும் போது அவங்கள பற்றி உங்களுக்கு பேசுறதுக்கு பயம். ஏன்னா அவங்க குடும்ப பொண்ணா. இப்போ நாங்கள்லாம் இல்லை எங்கேருந்து வந்தோம்? எல்லாருமே குடும்பத்துலேருந்து பிறந்து வந்தவங்க தானே. எங்களுக்கும் ஃபேமிலி இருக்குல்ல, எங்களுக்கும் பிள்ளைங்க இருக்காங்க, சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இருக்காங்க, எங்களுக்கும் ஃப்யூச்சர் இருக்குல்ல. அது எப்படி எங்களை பற்றி நீங்கள் தப்பாக பேசுவீங்க? அதை யாரும் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. பர்சனலாக நாங்கள் எல்லாருக்கிட்டையும் போய் சண்டை போட முடியாது. ஸோ ஐ ஃபீல் தட் வே தெர் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் தட் இஸ் நீடட், வெரி நீடட் இன் த மீடியா ஆல்சோ. அண்ட் இந்த மாதிரி பேசுகிறவங்க அண்ட் ஆல் தட். அண்ட் ஐ ஃபைண்ட் இட் வெரி டிஸ்டர்பிங். ஸோ யா, ஐ வாஸ் கமிங் டு சே சம்திங் எல்ஸ். நீங்கள் ஏதோ என்ன சொன்னீங்க? அதான் இதை பற்றி பேசுங்க. அதான் வீட்டையே பார்த்துக்காத ஒரு ஆள் வந்து எதுக்கு அவர் வந்து யார் வீடை பார்த்தவங்க வந்து நாடை பார்த்தாங்கன்றது எனக்கும் தெரியல. 2 வீடு இருந்தால் 2 வீடையும் பார்த்துட்டு நாடையும் பார்த்தவங்க நான் பார்த்துருக்கேன். இல்லைக்கா, இது எப்படி வருதுன்னு எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா, ஃபிசிக்கல் அப்யூஸு ரொம்ப அப்யூஸ் பண்ணுறாப்ல அப்படின்லாம் சில நோட்டீஸ் வந்துருந்துச்சு, கோர்ட் நோட்டீஸ். அதனால வந்து அவர் ஒரு சேடிஸ்டாக இருக்கு. நான் ஒன்றே சொல்கிறேன். இது வந்து நான் பர்சனலாக யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியும். ஒரு லாயர்கிட்ட நம்ம போகிறோன்னு வைங்களேன், டிவோர்ஸ்க்கு வேணும்ன்ட்டு. டிவோர்ஸ் கொடுக்காத பட்சத்தில் லாயரே ஐடியா கொடுப்பாங்க. இப்படி நம்ம கேஸ் போட்டால் தான் டைவர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது லாயரே கொடுப்பாங்க. எங்களுக்கு என்ன தெரியும் எந்த செக்ஷனில் என்ன இது இருக்குது, எப்படி பணம் வந்து ஒருத்தர்கிட்ட வாங்குறது, இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியுங்க? எங்களுக்கு லா யாரும் சொல்லி கொடுக்கல. கரெக்டாக? ஒருத்தவங்க மேலே வந்து ஜஸ்ட் பிகாஸ் தி ஆர் டெல்லிங் ஒரு லாயர் ஐடியா கொடுத்தா கூட அப்படி தான் நடக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அண்ட் பொலிட்டிக்கலி ஒருத்தவங்க உள்ளே வராங்க, நாட்டுக்கு நல்லது செய்ய விரும்புகிறாங்கன்றது, அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்றது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் எனிபடிஸ் பிஸ்னஸ். அண்ட் நம்ம அவங்கள பர்சனலாக நம்ம விமர்சிக்கிறதுக்கு யாருக்குமே அருகதை கிடையாது. தட் இஸ் தேர் டோட்டல் திங். ப்ளேம் பண்ணுறது யார் வேணால் யாரை வேணால் ப்ளேம் பண்ணலாம். பட் எனக்கு நான் பார்க்கும்போது இன்னொரு ஆர்டிஸ்ட் பேரும் ரொம்ப தப்பாக வந்து பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது அவங்க அது நிறைய பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்களே பேசும்போது அது வெரி கீழ்த்தனமாக இருக்காது. இட்ஸ் ராங். ஓகேக்கா. ஸோ நீங்கள் நிறைய விஷயம் இதை பற்றி ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ இதை இப்படி பிகாஸ் டு பி ஆனஸ்ட், அதில் ஓப்பனாகவே சொல்கிறேன், த்ரிஷா இஸ் a good friend of mine. I like how everybody in the industry she's a friend. எனக்கு அவ்வளோ பர்சனல் பார்ட்டி ஃப்ரெண்ட் கிடையாது. அவங்க சர்க்கிளும் என் சர்க்கிளும் வேறு. பட் நான் நிறைய விஷயத்துக்கு அவங்கக்கிட்ட பேசியிருக்கேன். நான் நிறைய பிராண்டிங் என்டார்ஸ்மெண்ட் நிறைய நான் பண்ணியிருக்கேன் அவுட் சைட் சினிமா. ஸோ நான் நிறைய வந்து அவங்கக்கிட்ட பேசியிருக்கேன். மோஸ்ட் டீசன்ட், மோஸ்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல். நீங்கள் ஒரு சினிமா தேட்டரில் அவங்க இருக்கிறாங்கன்னா கூட ஃபோனை எடுக்க முடியலன்னா எனக்கு கட் பண்ணிவிட்டு அந்த தேட்டர்லேருந்தே இமிடியேட்டாக வனிதா, ஐ மீன் த தியேட்டர், ஐ எம் வாட்சிங் அ ஃபில்ம், கேன் ஐ கால் யூ ஆஃப்டர் இட், இஸ் இட் அர்ஜென்ட்? எனக்கு கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? So she is a nice person. So everybody has their own story. அந்த ஸ்டோரிக்குள்ளே நமக்கு எதுவுமே தெரியாமல் நம்ம பேசக்கூடாது. எவ்ரிபடி ஸ்டோரி எனக்கும் தெரியும், சிலது நான் பேசாமல் இருக்கேன், அவ்வளோதான் உண்மை. புரியுதுக்கா. ஆனால் ஒவ்வொரு டைம் இந்த பிரச்சனை வரும்போதுமே இங்கே இது தாண்டி அந்த ஒரு த்ரிஷா அவங்கள தான் அட்டாக் பண்ணுற மாதிரி, ஒவ்வொரு டைமும் அவங்கள தான் அட்டாக் பண்ணுற மாதிரி போய்கிட்டே இருக்குது டாக் அப்படிங்கிறது தான். நீங்கள் ஏதாச்சும் இதை பற்றி பேசுனீங்களா த்ரிஷா மேம் கிட்ட? திஸ் இஸ் சம்திங் தட் இஸ் எனக்கே வந்து என்னது, திஸ் இஸ் டுடேஸ் வேர்ல்டு. இல்லைம்மா, நான் ஒன்று சொல்கிறேன். ஐ வாண்ட் டு சே திஸ் அபவுட், இட்ஸ் நாட் அபவுட் எனிபடி பர்சனல். ஓகே, சிம்பிள் திங், பிகாஸ் ஐ ஹவ் பின் மேரிட் ஐ ஹாவ் அ ரைட் டு சே. நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் என் லைஃப்பில், டிவோர்ஸ் பண்ணியிருக்கேன் என் லைஃப்பில். ஐ ஹவ் பின் இன்வால்வ் வித் சம்படி ஹூ வாஸ் ஆல்ரெடி மேரிட் ஆல்சோ. ஓகே, ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தரோட எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. ஸோ நான் சொல்கிறேன், நம்ம வந்து இருந்த காலகட்டம், நாங்கள்லாம் கல்யாணம் பண்ணும்போது எனக்கு வந்து 18-19 வயசு. ஓகே, ஸோ அந்த டைம் நான் சொல்கிறது 99, 2000 எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஸோ விஜய்க்குமே 99 கல்யாணம் ஆச்சு. அவரோட வெட்டிங்க்கு நான் போயிருக்கேன். ஸோ எனக்கு வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் ஃபோன் கிடையாது, சோஷியல் மீடியா கிடையாது. ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட வந்து யாரும் டைம் கொடுக்கல. ஒரு அரேஞ்ச் மேரேஜ் கம் லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, லவ் கம் அரேஞ்சாக இருந்தாலும் சரி, பழகி நீங்கள் போய் டேட் பண்ணுங்கள், போய் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருங்க அப்படின்ற சுதந்திரம் அன்றைக்கி கண்டிப்பாக கிடையாது. கரெக்டாக? ஸோ அப்படி ஒரு காலகட்டத்தில் லைஃப் வாஸ் டிஃப்ரெண்ட். லைஃப் இஸ் சேஞ்ச் நவ். கேர்ள்ஸ், சில்ட்ரன், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், ஜென் ஜி, ஜென் ஒய் என்னென்னமோ சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ இருக்கிற பசங்க ப்ராக்டிக்கலாக இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்ன்றாங்க. வாட் இஸ் திஸ் மேரிங் சம்ஒன் யூ டோன்ட் ஈவன் நோ. இட் இஸ் ட்ரூ. எனக்கு இப்போ நான்சென்ஸாக தெரியுது அது, அப்போ எனக்கு தெரியல. ஸோ ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். மனுஷங்க வந்து வளருவாங்க, தே க்ரோ அப். நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இருக்கீங்களா? உங்கள் மைண்ட் செட் இருக்கா?
கிடையாதுல்ல. நீங்கள் படிக்கும் போது இருந்த மாதிரி இப்போ இருக்கீங்களா? இல்லை. ஆண்களுக்கும் மாறுது, பெண்களுக்கும் மாறுது. சந்தர்ப்பம் சூழ்நிலை காரணமாக இருக்குது, அதே மாதிரி வயசும் ஒரு காரணமாக இருக்குது. ஓகே, ஸோ இன்றைக்கி டெக்னாலஜி இருக்குது, ஸோ நம்ம கம்யூனிகேஷன் ஒரு காரணமாக இருக்குது. கம்யூனிகேஷன் அன்றைக்கி இல்லாதவங்க வந்து வாய்ப்பு இல்லை இன்னொருத்தரோட பழகிறதுக்கு. இப்போ வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது, ஆப்பாக இருக்குது. ஒருத்தரோட புருஷன் பொண்டாட்டிலேயே சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், உங்கள் வீட்டில் போய் உங்கள் புருஷன் ஃபோனை ஓப்பன் பண்ணி பம்பிளோ டிண்டரோ இருக்கான்றதை முதல்ல செக் பண்ணுங்கள். 99.9% உங்களோட ஓன ஹஸ்பண்டு. அவங்க மேபி உங்களை விட்டுட்டு போகாமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது உள்ள நான் இருந்திருக்கேன், எனக்கு தெரியும். நான் சிங்கிளாக அங்கே இருந்திருக்கேன். முக்கால்வாசி பேர் வந்து மேரிட் மென் தான் அங்கே இருக்காங்க, லுக்கிங் ஃபார் அதர் ரிலேஷன்ஷிப்ஸ். ட்ரூ, லவ்ல இருக்குக்கா அந்த மாதிரிலாம் சொல்கிறேன் நான். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு செலிப்ரிட்டி அப்படிங்கிறனால அது வெளிச்சத்தில் வந்து யார் வேணால் யாரையும் ப்ளேம் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா இருக்குது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு. முதல்ல நம்ம குடும்பத்தை நம்ம பார்ப்போம், நாட்டை பார்ப்போம். அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்துக்கிறாங்க, பார்க்கல, நாட்டை பார்க்குறேன்றாங்கல்ல, அதுக்கு மட்டும் அவங்கள ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுக்கிறது தான் நம்மளோட வேலை. சில இதெல்லாம் நான் வந்து பார்த்தேன், லைக் ஈவன் இன் திஸ் திங், விஜய் பையன் வந்து இந்த மாதிரி ஹாஸ்டலில் இருக்காங்க பொண்ணு, இதெல்லாம் பார்க்கும்போது they are telling all this. ஒன்றே ஒன்று சொல்கிறாங்க, என்னோட பர்சனல் லைஃப்பில் இதே மாதிரி வந்து எனக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ இதே மாதிரி இவங்க பிள்ளைங்களை விட்டுருவாங்க, பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னப்போ நான் பார்த்துக்கிறேன், நான் ஃபீஸ் கட்டுறேன்லாம் சில பேர் வந்து சில இதுங்கெல்லாம் பேசிச்சுங்க. நாங்கள்லாம் விஜய் ஃபேன். ஓகே, அவங்கெல்லாம் இப்போது ரோடு அட்ரஸ் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் யாருமே அவங்க பிள்ளைங்களை அப்படி விட்டுற மாட்டாங்க. Nobody will leave their children. Marriage is different, children are different. ஒரு பேரண்டாவது கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்காக நிற்பாங்க. அப்பா தான் நிற்க போகிறாருன்னா அப்பா நிற்பார், அம்மா தான் நிற்க போகிறாங்கன்னா அம்மா, யாராவது ஒருத்தர் நிற்பாங்க. அதை தாண்டி நிறைய குழந்தைங்க சஃபர் ஆகிறது வந்து டிவோர்ஸ்னால கிடையாது, அனாதைங்களாக ஆகிறதுனால தான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம நேரத்தை எதுக்கு செலவு பண்ணுறோம், எதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறோன்றது நம்ம பர்சனல், நம்ம இது மட்டும் பார்க்கணும். மற்றவங்கள பற்றி கமெண்ட் அடிக்கிறதுக்கோ மற்றவங்கள விமர்சனம் பண்ணுறதுக்கோ யாருக்குமே அருகதை கிடையாது. இனிமேல் ரொம்ப லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக இருந்துட்டு போகணும். நம்ம எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி, விஜயே வந்து பூவே உனக்காகல வந்து ஒரு பூ பூத்தா இன்னொரு பூ பூக்காதா டைலாக வந்து வாரிசுல வந்து அதெல்லாம் விழுந்தா ஓட்ட வச்சுட்டு போயிடலாம். ஆமாம், கட் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான், இல்லைன்னா செத்து போக வேண்டியதுதான். இட் இஸ் அப் டு யூ whether you want to live or you want to die. Nobody can force you, இல்லையா? It is in our hands. So yeah, I think practicality is the only thing that நம்ம நாளைக்கு நம்ம வாழ்க்கையை முதல்ல பார்ப்போம். நமக்கே என்ன நிலைமைன்னு தெரியல, ஏதோ கரண்ட் கட் ஆகும், லாக்டவுன் வரும், நேற்று வேற நேஷன் அட்ரஸ் பண்ணுறாரு நம்ம பிஎம்னு. நீங்கள் அட்ரஸே பண்ணாதீங்க, முதல்ல கொஞ்ச நாள் இந்த எலெக்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் அட்ரஸ் பண்ணுங்கன்ற மாதிரி இருக்கு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.